கிறிஸ்துக்கள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்று வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் என்னுடைய வார்த்தை, அது தலைப்பு, நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள். இந்த வார்த்தை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிட்ட ஒரு வசனம். நாம் தேவர்களா என்று நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக வசனம் படியுங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 34 36 வரை. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாயிருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? இந்த வேத வசனத்தின் மூலமாக இதை ஆதாரமாக கொண்டு நாம் இந்த நாளிலே வேதத்தை சிறிது தியானிக்கலாம். தேவ வசனத்தை பெற்றவர்கள் தேவர்கள். அப்படி என்றால் தேவ வசனத்தை இருதயத்திலே பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ்பவர்கள் தேவர்கள் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் இந்த வசனங்களை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பேசுகிறார் என்று முதலாவது பார்க்க போகிறோம். அடுத்தது, தேவர்கள், காட் என்றால், ஒரு தேவன் என்றால் அவருக்கு படைத்தல், காத்தல், அழித்தல் என்று 3 காரியங்கள் செய்ய வேண்டும். இதை நாம் செய்கிறோமா? ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் தேவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதை குறித்து கூட நாம் பார்க்க போகிறோம். அப்படியே தேவர்கள் என்றால் எப்படிப்பட்ட குணலட்சணங்களை, குணாம்சத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து கூட நாம் பார்த்து இந்த செய்தியை நாம் முடிக்கலாம். அதனால ஆண்டவர் இயேசு சொல்லும்போது வேத வசனத்தை பெற்றவர்கள் தேவர்கள். அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்க்கை வாழுகிறவர்கள் தேவர்கள். ஆனால் நாம் துவக்கத்திலே, ஆதியாகமத்திலே பார்க்கும்போது அங்கே முதல் மனிதர் ஆதாம் ஏவாளுக்கு அங்கே சாத்தான் தேவனுடைய வார்த்தையை மீறினால் நீங்கள் தேவர்கள் போல் ஆவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல தேவன், நீ இந்த பழத்தை புசிக்காதே என்று சொன்னால், நீங்கள் இந்த கனியை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் நன்மை தீமை அறிகிற அறிவை பெற்று தேவர்களை போலாவீர்கள் என்று சாத்தான் சொன்னார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள் தேவர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அப்படியாக வாழ்கிறவர்கள் தேவர்கள். எவ்வளவு முரண்பட்ட கருத்தாக இருக்கிறது! சாத்தான் தேவனுக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறவன், அவன் எதிராளி என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே நேரெதிராக நிற்கிறவன். அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதே 10ஆம் அதிகாரத்திலே சொல்லும் போது, அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகள் ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்.
பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு மாம்சத்திலே அங்கே யூதர்கள் மத்தியிலே இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் யார் என்று அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு, அந்த யூதர்களுக்கு பிதாவாகிய தேவனை குறித்த ஒரு அறிவு இருந்தது. அதன் பிறகு அவர்கள் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், மோசே, தாவீது இவர்கள் பற்றி அறிந்திருந்தார்கள், அவர்களை கனப்படுத்தினார்கள். ஆனால் அந்த நாட்களிலே அவர்கள் மேசியா என்று ஒருவர் வருவார், அவர் வந்து நம்மை இந்த ரோம ஆளுகையிலிருந்து விடுவித்து அவர் ராஜாவாக இருந்து நம்மை ஆளுகை செய்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களிடத்திலே இருந்தது. மேசியா அப்படிப்பட்டதான ஒரு பலத்த நம்பிக்கையில அந்த நாளிலே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால ஆண்டவர் இயேசுவிடத்திலே அவர்கள் கேட்கும் போது அதே கேட்கிறார்கள். 24ஆம் வசனம், 10:24 யோவான். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். பார்த்தீங்களா, நீர் கிறிஸ்துவானால் தெளிவாய் எங்களுக்கு சொல்லுங்கள். கிறிஸ்து என்றால் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர். அப்படியே மேசியா என்றால் அது கூட எபிரேய வார்த்தை, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர் வருவார், வந்து நம்மை இந்த ரோம ஆளுகையிலிருந்து விடுவித்து அவர் நம்ம ராஜாவாக இருப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. அதற்கு ஆண்டவர் இயேசு சொல்லும் போது 25ஆம் வசனத்துல, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. சொன்னேன் என்றால் ஆண்டவர் இயேசு ஒரு இடத்துல தெளிவாக பேசுகிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்துல பாருங்கள், 25, 26 வசனங்களிலே அங்கே சமாரியா ஸ்திரீனிடத்துல இந்த வார்த்தையை தெளிவாக பேசுகிறார். அந்த ஸ்திரீ, நாங்கள் மேசியா என்று ஒருவர் வருவார் என்று நம்பி இருக்கிறோம் என்று பேசும்போது அங்கே பேசுகிறார். படியுங்கள். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். பார்த்தீங்களா, தெளிவாக உன்னுடனே பேசுகிற நானே அவர் தெளிவாக சொல்லிவிட்டார். அதனால நான் சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. ஆனாலும் இப்பொழுது நான் செய்கிற கிரியைகளே அதற்கு சாட்சியாக இருக்கிறது என்று அந்த கிரியைகளை நீங்கள் நம்புங்கள். அந்த கிரியைகளை பார்த்தாவது நான் தான் மேசியா என்று நீங்கள் விசுவாசியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்திட்ட பலத்த செய்கைகள், அவர் பிறவி குருடரை பார்வை அடைய செய்கிறார், முடவன் எழும்பி நடக்கும்படி செய்கிறார், குஷ்டரோகி சுஸ்தமாக்கப்படுகிறார், மரித்தோரை எழுப்புகிறார். இப்படிப்பட்ட பலத்த செய்கைகளை கண்ட அன்றிருந்த உண்மையுள்ளவர்கள், அந்த யூதர்களிலே பரிசேய வகுப்பை சேர்ந்த ஒரு உண்மையுள்ள மனுஷன், அவன் யூதர்களுக்கு போதகனாக இருக்கிறார். அந்த மனுஷன் பாருங்கள், யோவான் 3ஆம் அதிகாரத்துல நிக்கோதேமு என்ற ஒரு மனுஷன், அதிகாரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வந்து அதையே பேசுகிறார். படியுங்கள். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால்
நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். பார்த்தீங்களா? தேவன் உங்களோடு இல்லை என்றால் நீங்கள் செய்கிற இப்படிப்பட்ட பலத்த கிரியைகளை ஒருவனும் செய்ய முடியாது என்று தெளிவாக அந்த போதகர், பரிசேயன், அதிகாரி அறிந்திருந்தார். அவன் பாருங்கள், அந்த யூதர்களுக்கு பயந்ததினாலே இரவு வேளையிலே வருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஒரு மறைமுகமான சீசனாக இருக்கிறார். இந்த நிக்கோதேமு குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்த போது பாருங்கள், 100 ராத்தல் வெள்ளை போலம் கரிய போலம் என்று சொல்லப்படுகிற வாசனை பொருட்களை எடுத்து கொண்டு வந்து அவருக்கு அங்கே அடக்கம் செய்யும்படியாக வருகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் எப்படிப்பட்ட ஒரு பக்தி, ஒரு அன்பு உடையவராக இருந்தார் என்று நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். அதனால அன்றைக்கு கூட இருதயத்திலே உண்மை உள்ளவர்கள், சத்தியத்தை விரும்புகிறவர்கள் ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். மற்ற அநேகரால் அவரை அறிந்து கொள்ள முடியவில்லை. அதனால ஆண்டவர் இயேசு சொல்லும் போது யோவான் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் நீங்கள் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். அவர்கள் உண்மை இல்லை, அவர்கள் இருதயத்திலே அவர்கள் அவருடைய மந்தையின் ஆடுகளாய் இல்லாததினால் விசுவாசிக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு 27 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லும் என்று ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் அறிந்து தெளிவாக பேசுகிறார். அடுத்தது படிங்க 28 இன்னும் 30 வசனங்கள். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். இப்படி அவர் பிதாவை குறித்து பேசுகிறார். அவைகளை எனக்கு தந்த பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் இப்படி சொன்னவுடனே அவர்கள் கோபத்தின் உச்சிக்கு போய்விட்டார்கள். அவரை கல்லறியும்படியாக கல்லுகளை எடுத்தார்கள். 31ஆம் வசனத்தில் உடனே கல்லறியும்படி கல்லுகளை எடுத்து கொண்டார். ஏன் அவரை கல்லறியும்படியான ஒரு கோபம் அவர்களுக்கு வந்தது என்று நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் இயேசு தன்னை தேவன் என்று சொல்லிவிட்டார் என்று அவர்கள் கோபப்பட்டார்கள். தன்னை அவர் தேவனுக்கு சமமாக்கினார், நானும் தேவனும் ஒன்றாயிருக்கிறோம் என்று அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. ஆனால் உண்மையிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, அவர் தேவனுடைய ரூபமும் தேவனுக்கு சமமாயும் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தேவனுடைய ரூபம் தேவனுக்கு சமமாய் இருப்பவர், அதை விட்டு அவர் வருகிறார். இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தை குறித்து ஆண்டவர் சொல்லிட்ட இந்த நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், இந்த வார்த்தை அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு கோபத்தையும் ஒரு குழப்பத்தையும் கொண்டு வந்தது. அப்படியே இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகள் குறித்து அநேக தவறான குழப்பமான ஒரு போதனையில இருக்கிறார்கள்.
நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசுதான் பிதா, அவர்தான் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார் என்ற ஒரு போதனை இன்றைக்கு மெஜாரிட்டி ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் இப்படியாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகிறார். மேலே 29ஆம் வசனத்துல, என் பிதா அவர் எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். பார்த்தீங்க, அவர் என் பிதா, அவர் எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அடுத்து 36ஆம் வசனத்துல, அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். அவர் தேவன் அல்ல, தேவனுடைய குமாரன். பிதா எல்லாரிலும் பெரியவர் என்று தெளிவாக சொல்லுகிறார். ஆனால் அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. ஆனால் நாம் இதை குறித்து நம்ம ஒரு பாடம் இந்த லிங்க்ல இருக்கிறது, திரியேக ஆராய்ச்சி என்ற ஒரு பாடம், 3 பாகங்கள், பாகம் 1, 2, 3 என்று இருக்கிறது. இவைகளை நீங்கள் பார்த்தால் அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், அவரை கல்லால் அடிக்கும்படி கல்லுகளை எடுத்தவுடன் 32ஆம் வசனத்துல ஆண்டவர் இயேசு பேசுகிறார். படியுங்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என்மேல் கல்லறிகிறீர்கள் என்றார். நான் அநேக கிரியைகளை செய்திருக்கிறேன், எந்த கிரியையில நீங்கள் என்மேல் கல்லறிகிறீர்கள் என்று சொல்லும் போது 33ல, நற்கிரியைகளின் நிமித்தம் நாங்கள் கல்லறியவில்லை, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி தேவ தூஷணம் சொல்லுகிறதுனால் கல்லறிகிறோம் என்று. இப்போ இந்த சூழ்நிலையில தான் இந்த வசனங்களை சொல்லுகிறார். நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்டு வசனம், நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்று உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? இது ஒரு சூழல், உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் அன்றைக்கு இருந்த அவர்களுடைய வேதம் பழைய ஏற்பாடு, சங்கீதங்களின் புஸ்தகத்திலே அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. சங்கீதம் 82:6, சங்கீதம், நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். இதை அங்கு எடுத்து ஆண்டவர் இயேசு பேசுகிறார். வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று நான் முன்னதாக சொல்லியிருக்கிறது நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்போ நாம் ஒரு கேள்வியை கேட்டால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் என்ன சொல்லலாம்? ஆம், தேவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட தேவன். எப்படி ஒரு ராஜாவின் பிள்ளை ராஜகுமாரனாக இருக்கிறானோ, அப்படியே தேவன், பரலோகத்தின் தேவன், அவருடைய குமாரன், அவர் தேவனுடைய குமாரன். இதை குறித்து யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் படிக்கும் போது, அவர் தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையும் தேவனாய் இருந்தது, அவர் தேவன் தான், இங்கே தேவனுடைய குமாரன் என்று அவர் தன்னை சொல்லுகிறார். அதனால நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அப்படி என்றால் அதன் பொருள் என்ன? நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றால் பிதாவின் சிந்தை, ஒரே சித்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. பிதா என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை அப்படியே ஆம், ஆமேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்கிறவராக இருந்தார். இதை குறித்து யோவான் 17ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல பாருங்கள், அவரை பின்பற்றுகிற சீசர்கள் எல்லாரையுமே அங்கே பேசும் போது படியுங்கள். 21, அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும்
பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். பார்த்தீங்களா? அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும். சீசர்கள் அவரை பின்பற்றுகிற எல்லாரையும் சேர்ந்து கொள்ளுகிறார். அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஒரே சிந்தை, ஒரே மனநிலை, ஒரே சித்தம். இதைத்தான் ஆண்டவர் இயேசு பேசுகிறார். அவர்களுக்கு அந்த நேரத்தில் அதை புரியவில்லை. இனி 22ஆம் வசனத்துல கூட அதிலே 17, 22 யோவான், நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பார்த்தீங்களா? நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி. ஒரே மனநிலை, ஒரே சிந்தை, ஒரே சித்தம். இதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அதனால அதிலே யோவான் 17, 11 கூட நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை காத்து கொள்ளும் என்று. நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி என்று பேசுகிறார். அதனால நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றால் ஒரே சிந்தையிலே இருப்பதை குறித்து ஆண்டவர், அவர் மிகுந்த ஞானம், அவரே ஞானம், அவர் ஞானத்திலே பேசுகிறார். அதை அவர்களால் புரிந்து கொள்ளக்கூடாமல் இருந்தது. அதனால நம்ம இப்போ இந்த வசனத்தை குறித்து, தேவ வசனத்தை பெற்றவர்கள் தேவர்கள் என்று சொல்லிட்ட இந்த வார்த்தையை குறித்து நாம் 3 ஒரு கோணத்தில், 3 விதமாக, 3 பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாம் இந்த வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது பார்வை பாருங்கள். ஃபர்ஸ்ட் வியூ எப்படி என்றால், ஆண்டவர் இயேசு மேலே அவர்கள் கல் எறியும்படியாக கல் எடுக்கிறார்கள். அப்படி என்றால் அதன் பொருள் என்ன என்று நாம் பார்த்தால், அவரை அவர்கள் குற்றவாளி, தேவதூஷணம் சொல்லிவிட்டார் என்று அங்கே நியாயம் தீர்க்கிறார்கள். நியாயம் தீர்த்தது போல அவர்கள் நியாயாதிபதி போல ஆகிவிட்டார்கள். பொதுவாக நியாயம் விசாரித்து தீர்ப்பு செய்வது ஒரு நியாயாதிபதியின் வேலை. அவர்கள் அந்த இடத்திலே நியாயாதிபதி போல ஆய்விட்டார்கள். இந்த பாருங்க, நியாயாதிபதி என்ற ஒரு வார்த்தை பழைய ஏற்பாட்டில் எப்படி வருகிறது என்றால், யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாத்திராகமம், அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன். இது அங்கே அடிமைகளை அந்த எஜமானோடு இருக்க வேண்டும் என்றால் அங்கே காத்துல அங்கே ஒரு குத்து போடுவார்கள். இது குறித்த அடிமை அந்த ஒரு விஷயத்தில் வருகிறது. இங்கே நாம் பார்க்க வேண்டிய காரியம், அவன் எஜமான் அவனை நியாயாதிபதி இடத்தில் அழைத்து கொண்டு போய், நியாயாதிபதி என்றால் பாருங்கள், இதனுடைய எபிரேய வார்த்தை எலோஹிம் என்கிற ஒரு வார்த்தை, எபிரேய வார்த்தை எலோஹிம். இது நியாயாதிபதி என்று வருகிறது. இது பிதாவாகிய தேவனை குறித்த ஒரு வார்த்தை. பிதாவாகிய தேவன் அவர்தான் உண்மையான நியாயாதிபதியாக இருக்கிறார். நீங்கள் இப்போ அவர்கள் ஆண்டவர் இயேசு மேல கல்லறிய பார்க்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் அந்த இடத்திலே நியாயாதிபதி போல ஆனார்கள். அங்கே தேவன் போல ஆய்விட்டார்கள். அந்த இடத்திலே அவர்கள் ஆண்டவர் இயேசுவை நியாயம் தீர்த்து அந்த இடத்துல அவர்கள் நியாயாதிபதி போல
தீர்ப்பு செய்து ஆண்டவர் இயேசு மேல கல்லெறிய பார்க்கிறார்கள். அப்படி என்றால் இந்த வசனம் நீங்கள் தேவர்கள் ஆயிட்டீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அப்போ பிதாவாகிய தேவன் ஒருவருக்கு நியாயம் விசாரித்து தீர்ப்பு செய்தால் எப்படி தீர்ப்பு செய்வாரோ அப்படியே நீங்கள் நியாயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தில் அவர்களை அது உணர்ந்து கொள்ளும்படியாக நீங்கள் தேவர்களாயிருக்கிறீர்கள் என்ற இந்த வசனத்தை பேசுகிறார். ஒரு தேவனை போல நீங்கள் ஆகிவிட்டீர்கள், நீங்கள் நியாயாதிபதி ஆகிவிட்டீர்கள். அப்படி என்றால் தேவன் நியாயம் விசாரிப்பது போல நீங்கள் நியாயம் விசாரிக்க வேண்டும் என்ற கருத்திலே நீங்கள் தேவர்களாயிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் இந்த இடத்துல சரியான நியாயம் விசாரிக்கவில்லை. ஆண்டவர் இயேசுவை சரியாக அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அந்த இடத்திலே உண்மையை சொல்லப்போனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தேவன். ஏனென்றால் அவரிடம்தான் தேவனுடைய வார்த்தை இருந்தது. அவர் மாத்திரமே தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து கொண்டவராய் அவருடைய வாழ்க்கை அப்படியே இருந்தது. அதனால் ஆண்டவர் இயேசுதான் அந்த இடத்திலே தேவன். அதனால இதை உணர்த்தும்படியாக ஆண்டவர் இயேசு பேசுகிறார். நீங்கள் பிதாவாகிய தேவன் ஸ்தானத்தில் இருந்து தீர்ப்பு செய்தால் என்னை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். ஏனென்றால் அதிலே 36ஆம் வசனத்திலே அவரே என்னை யோவான் 10:36 பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? பார்த்தீங்களா? நான் தேவனால் அனுப்பப்பட்டவன், தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவன், நீங்கள் என்னை எப்படி தேவதூஷணம் சொன்னாய் என்று சொல்லலாம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே கேட்கிறார். அதனால நீங்கள் தேவர்கள் என்றால் தேவனை போல நீதியாக நியாயம் விசாரியுங்கள் என்று அந்த கல்லறியும் போது நீங்கள் தேவர்களாயிருக்கிறீர்கள் என்ற ஒரு கருத்திலே அங்கே பேசுகிறார். இது முதல் பார்வை. இரண்டாவது பார்வை பாருங்கள். யோவான் 10:34 வசனத்துல தேவர்களாயிருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்று தமிழ்ல இருக்கிறது. அது ஆங்கிலத்துல I said you are gods என்று சொல்லப்பட்டு you are gods என்று ஆங்கிலத்தில் அங்கே வருகிறது. காட் என்றால் GOD. காட் என்றால் பாருங்கள், அங்கே தேவன் என்பவர் 3 காரியங்களை செய்கிறவராக இருப்பார். அதுதான் நாம் அறிந்திருக்கிறோம். 1 படைத்தல், 2 காத்தல், 3 அழித்தல். இந்த 3 காரியங்களை செய்கிறவர் தான் காட், தேவன். அந்த காட்ல ஜெனரேட்டர், ஓ என்றால் ஆபரேட்டர், டிக்கு டிஸ்ட்ராயர், அழிக்கிறவர், தேவைப்பட்டால் அழிக்க வேண்டும். இப்படி இந்த 3 காரியங்களையும் செய்கிறவர் தான் தேவன். இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், நம்முடைய வேதத்திலே தேவன் என்று சொல்லி பிதாவாகிய தேவனை தவிர இன்னும் சிலரை தேவன் என்று அழைக்கிறது. அதை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது பிதாவாகிய தேவன், அவர் தேவன் தான். இரண்டாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூட ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையும் ஒரு தேவனாய் இருந்தது என்று நாம் யோவான் 1:1 படிக்கிறோம். அவர் ஒரு தேவன். அடுத்தது மூன்றாவதாக மோசேயை குறித்து கூட நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்று அங்கே வசனம் சொல்லுகிறது. அப்படியே சாத்தானை கூட அவன் இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று அங்கே வேதத்தில் நாம் படிக்கிறோம்.
அடுத்ததாக பார்க்கும்போது இயேசு தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவர்கள் நம்மை கூட தேவர்கள் என்று அழைக்கிறார். இப்போ நாம் தேவர்களா? இதை குறித்து நாம் இந்த நாளிலே சில காரியங்களை பார்க்கலாம். முதலாவது, இந்த 3 காரியங்களும் தேவன் காட் என்றால் அது அப்படியே பொருந்தி வர வேண்டும். முதலாவது படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த 3 காரியங்களும் தேவன் என்றால் அங்கே பொருந்த வேண்டும். இப்போ நாம் முதலாவது பிதாவாகிய தேவன் நாம் அறிந்திருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். 1 கொரிந்தியர் 8:6 பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சிருஷ்டிப்பின் நாமக்காரனர் என்று பிதாவாகிய தேவனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியே சங்கீதம் 104:14 அந்த சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் அவர் ஆகாரத்தை விளைய செய்கிறார். 104:14 பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ முதல்ல சிருஷ்டிக்கிறார், அடுத்தது அவைகளை போஷிக்கிறார், பாதுகாக்கிறார். பாருங்கள், அடுத்ததாக 147:4 படிக்கும்போது அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நாம் வானத்தை அண்ணாந்து பார்த்தால் அங்கே தேவனுடைய படைப்பின் பிரமிப்பை நாம் பார்க்க முடியும். அங்கே கோடி கோடியான நட்சத்திரங்கள், இவைகளை எல்லாம் அவர் பேரிட்டு அழைக்கிறார், அவருடைய சிருஷ்டிப்புகள். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது சங்கீதம் 104:25 நீங்கள் படித்து பாருங்கள். 25 29 படியுங்கள். பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது, அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். பார்த்தீங்களா? அங்கே பூமி, வானம், கடல். கடல்ல நாம் அறியாத அநேகமான ஜீவராசிகள் தேவன் படைத்து அவைகளை எல்லாம் பெரிய திமிங்கலங்கள், அவைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை எல்லாம் அவர் தருவார் என்று காத்திருக்கின்றனர். அவர் ஏற்ற வேலை அவைகளுக்கு கொடுக்கிறார். அப்படி என்றால் அவருடைய படைத்தல், அவருடைய பாதுகாத்தல், இவைகளை நாம் இதிலே பார்க்கிறோம். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்க மாண்டு மண்ணுக்கு திரும்பும். தேவன் போஷிக்கிறார் எல்லாவற்றையும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அழித்தல் பற்றி பார்க்கும்போது வேதத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். பெரிய பெரிய ராஜ்யங்கள், உலக ராஜ்யங்களை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். முதலாவது பார்க்கும்போது பாபிலோன், மகா பாபிலோன், பெரிய ராஜ்யம், வல்லமை, அதிகாரம் அவர்களுக்கு இருந்தது. அது ஒரு காலகட்டத்தில் அந்த பாபிலோன் ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்து மேதோ பெர்சியா வந்தது. அது வீழ்ச்சி அடைந்து கிரீக் ராஜ்யம் வந்தது. கிரீக் ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்து ரோம ராஜ்யம் வந்தது. இப்படி தேவன் ஒவ்வொரு ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறார். அது தீமையில பெருக்கி அவர்கள் மேட்டிமை சிந்தை வரும்போது அங்கே வீழ்ச்சி அடைய செய்கிறார். தேவன் இப்படியாக உருவாக்குகிறார், பராமரிக்கிறார், அங்கே அழிவு போக்கு கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது,
அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். பேர் பெற்ற ராஜ்யங்கள் அங்கே ஒன்றுமில்லாமல் அழிவுக்கு போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியே சங்கீதம் 102 25 26 வசனங்களை நீங்கள் படிக்கும்போது அங்கே வானங்களை அவர் பழமையாய் போன வஸ்திரம் போல மாற்றுகிறார் என்று படிக்கிறபடி, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம். அவைகளை ஒரு சால்வையைப் போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். பார்த்தீங்களா? வானங்களை அவர் மாற்றி போடுகிறார். ஒரு வஸ்திரம் எப்படி அழுக்காய் போனால் அதை மாற்றி போடுகிறது போல அவர் மாற்றி போடுகிறார். வானம் என்றால் அதில் ஞான அர்த்தம் இருக்கிறது. இது குறித்து வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும்போது அங்கே வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று என்று நாம் படிக்கிறோம். அப்படியே 2 பேதுரு 3:13 நாம் படிக்கும்போது வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லுகிறார். அதனால வானம் என்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால் கண்ணுக்கு காணப்படாத ஒரு வல்லமை, அதிகாரம், ஆளுகை. இதை தேவன் மாற்றி போடுகிறார். தேவன் எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டிக்கிறார், பாதுகாக்கிறார். ஒரு கட்டத்திலே அவர் மாற்றி போடுகிறார், இல்லாமல் ஆக்குகிறார். இப்போ தேவனிடத்திலே இந்த 3 காரியங்களும் சரியாக அங்கே பொருந்தி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியே 2வதாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் படிக்கும்போது கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது. தேவன் அவர் மூலமாக சகலத்தையும் சிருஷ்டித்தார். இதிலே படைத்தல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வருகிறது. அப்படியே காத்தல், படைத்தல், காத்தல். ஆரம்பத்திலிருந்து ஆதி ஆகமத்திலிருந்தே இப்போ வரையிலும் அவர்தான் தேவனுடைய எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். நமக்கு தெரியும், இஸ்ரேல் ஜனங்கள், மாம்ச இஸ்ரேலர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களை வனாந்திரத்திலே வழிநடத்தி கொண்டு வந்தது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலை கிறிஸ்துவே என்று புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறது. அதனை எல்லாவற்றிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்படியே அழித்தல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போது 1 யோவான் 3:8 பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்கு, எல்லா தீமையான காரியங்களை அழிப்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். கடைசியில அந்த சாத்தானையை அழித்து போடுகிறார். இதை குறித்து ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரோமர், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நசுக்கி போடுவார். பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில படைத்தல், காத்தல், அழித்தல் 3 காரியங்களும் அங்கே வருகிறது. அப்படியே மோசே குறித்து நாம் படிக்கும்போது யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். அங்கே பார்வோன் ராஜாவுக்கு மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவன் ஆக்கி இருக்கிறார். அடுத்து அங்கு நாம் பார்க்கும்போது அங்கே பார்வோனுக்கு முன்பாக அங்கே மோசே செய்திட்ட எல்லா
வாதைகள் தேவனுடைய பலத்திலே செய்தாலும் மோசே அங்கே செய்கிறார். பாருங்கள், தவளைகளை வர வைக்கிறார், அங்கே தண்ணீரை இரத்தமாக்குகிறார், வண்டுகள் வருகிறது, கொள்ளை நோய் வருகிறது, கல்மழை வருகிறது, எல்லாவற்றையும் உருவாக்கி அங்கே தேவனுடைய மகத்துவத்தை மோசே காண்பிக்கிறார். தேவனுடைய பலத்திலே செய்தாலும் மோசே மூலமாக அது அங்கே அங்கே படைத்தல் போன்ற ஒரு காரியம் அங்கே நடக்கிறது. அப்படியே காத்தல். பாருங்கள், வனாந்திர பிரயாணத்தில் அவர்களை வழிநடத்தும் போது அநேக இடங்களிலே அவர்களை அவர் பாதுகாக்கிறார். செங்கடல் அந்த இடத்திலே வரும்போது அவர்களுக்கு முன்னால் செங்கடல், பின்னால் அங்கே பார்வோனின் சேனைகள். அந்த இடத்திலே அவர்களை பாதுகாக்கும்படி அங்கே மோசேயின் இடத்துல சொல்லப்படுகிறது. யாத்திராகமம் 14:21 மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், ஜலம் பிரிந்து அங்கே ஒரு சுவர் போல அவர்களுக்கு வழிவிட்டது. எல்லா ஜனங்களையும் அந்த எகிப்தின் அந்த பார்வோனின் கைக்கு விலைக்கு பாதுகாத்து செங்கடலுக்கு அப்புறமாக கொண்டு வருகிறார். அதே சமயத்தில் அந்த பார்வோனின் சேனைகளை அந்த கடலிலே மூழ்கடித்து எல்லாவற்றையும் அழித்து போடுகிறார். யாத்திராகமம் 27:28 பாருங்கள், 14 யாத்திராகமம் 14:27-28 மோசே தன் கையை சமுத்திரத்திலே நீட்டினான், ஜலம் திரும்பி வந்து அங்கே இருந்த இராணுவம் அனைத்தையும் அங்கே மூடிக்கொண்டது, ஒருவனாகிலும் அங்கே தப்பி போகவில்லை என்று அங்கே அழிவுக்கு கூட ஒப்பு கொடுக்கிறான். அப்படியே மோசையிலே இந்த காரியம் பொருந்துகிறது. படைத்தல், காத்தல், அழித்தல். இப்பொழுது 4வதாக சாத்தான். 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய படிங்கள் அந்த வசனம். 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பார்த்தீங்களா, இந்த இடத்துல இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை குருடாக்கினான் என்று சொல்லப்பட்டது. இந்த இடத்துல சாத்தானை குறித்து இப்பிரபஞ்சத்தின் தேவன், இப்படி பாருங்கள், சாத்தான் இப்பிரபஞ்சத்தின் தேவன். இவன் என்ன உருவாக்கினான்? சாத்தான் என்று நாம் பார்க்கும்போது அவன் பொய்யை உருவாக்கினான். அங்கே ஆதியாகமத்திலே நாம் படிக்கும்போது தேவன் இந்த பழத்தை நீ புசிக்க வேண்டாம், புசித்தால் சாகவே சாவாய் என்றால் நீங்கள் சாகவே சாவதில்லை என்று பொய் சொல்லி அங்கே மரணத்தை கொண்டு வந்தான். அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாத்தான் குறித்து சொல்லும் போது யோவான் 8:44 ஆதி முதற்கொண்டு அவன் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். பொய்யன், பொய்க்கு பிதா, பொய்யை உருவாக்கினவன். இப்படி பொய்யை உருவாக்கி இன்று வரை உலகத்திலே அநேக தீமையான காரியங்களை செய்து அநீதிகளை செய்து கொண்டே இருக்கிறான். இதுதான் சாத்தானுடைய செயலாக இருக்கிறது. பொய்யை படைத்தான், அதனால் தீமை வந்தது. அதை இன்று வரை அந்த தீமையே, அந்த பொய்யே எல்லா ஜனங்களுடைய இருதயத்திலே வைத்து அவர்களை தீமைக்கு நேராக வழிநடத்துகிறவனாய் இருக்கிறார். பாருங்கள், இந்த சாத்தான் உருவாக்கின அந்த பொய்யை அவனால் அழிக்க முடியுமா என்றால் நிச்சயமாக அவனால் அழிக்க முடியாது. ஏனென்றால் பொய்யை அழிப்பதற்கு உண்மை பேச வேண்டும். சாத்தான் ஒருபோதும் உண்மை பேசுவதே இல்லை. அப்படி என்றால் இவன் தேவன் என்ற நிலைக்கு வரவே மாட்டான். பாருங்கள்,
அப்படி என்றால் ஏன் வேதம் இவனை இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லுகிறது என்றால், வேதம் சொல்லுகிறது அது அவனாகவே தன்னை அப்படியாக சொல்லி எடுத்துக்கொண்ட ஒரு பெயர், நான் தேவன். இதை குறித்து பாருங்கள், சாத்தான் பற்றி சொல்லும் போது எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவருடைய இருதய மேட்டிமையினாலே, படிங்கள் அந்த வசனம். மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டுமை கொண்டு, நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி, உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் தேவன் என்று தன்னுடைய இருதயத்தை மேட்டிமையாக்கினான். இங்க இடத்துல தீரு ராஜாவை குறித்து என்று சொன்னால் அது ஒரு அடையாளமாக பேசப்படுகிறது. ஏனென்றால் 13ஆம் வசனத்துல அங்கே அந்த சாத்தானை குறித்து ஏதேனில் இருந்தாய் என்று சொல்லும் போது அங்கே தீரு ராஜா எல்லாம் ஏதேன்ல இருந்ததில்லை. இது சாத்தானை அடையாளமாக அங்க இந்த வார்த்தை பேசப்படுகிறது. அதனால இங்க சொல்லும் போது அவனுடைய இருதயம் மேட்டிமை கொண்டு, நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போலாக்கினாலும், அவனுடைய இருதயத்தில் அவர் தன்னை தேவன் என்று எடுத்துக்கொண்டு சொன்னாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. வசனம் சொல். அதனால அவன் தேவன் அல்ல. 8-9 கூட படியுங்கள். உன்னை குழியிலே விழத்தள்ளுவார்கள், நீ சமுத்திரங்களின் நடுவே கொலையுண்டு சாகிறவர்களைப் போல சாவாய். உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்வாயோ? உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்லவே. நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. உன்னை கொன்று போடுவார்கள். உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று சொல்லுவாயோ? எப்படிப்பட்ட வார்த்தை வேதம் பிரயோகிக்கிறது பாருங்கள். அவன் தேவன் அல்ல, அவனாக தன்னை தேவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறான். தேவனை போலாவே. அப்படிப்பட்ட மேட்டிமை சிந்தை அப்படி அவன் ஆக்கி கொண்டான். இதே போல வேதத்துல இன்னொருவன் கூட தன்னை தேவனாக காண்பித்தான். அதுதான் போப்பு மார்க்கம், அந்தி கிறிஸ்து. வேதத்திலே நாம் படிக்கும் போது நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஈக்குவல், அவர் செய்கிறதை நாங்கள் செய்கிறோம் என்றார்கள். இதை குறித்து 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். தன்னைத்தானே தேவன் போல, தேவனுடைய ஆலயத்திலே தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாக. இது அந்தி கிறிஸ்துவை பற்றி. இதுதான் போப்பு மார்க்கம். இந்த அந்தி கிறிஸ்து பற்றி கூட நம்ம இந்த லிங்க்ல பாடம் இருக்கிறது. இவைகளே நீங்கள் அதை கேட்டால் நல்லாக இருக்கும், கேட்டுக்கொள்ளுங்கள். அதனால இந்த சாத்தான் மைண்ட்ல பெருமை கொள்ளும் போது தங்களை உயர்த்தி தேவன் போல மாற்றி அப்படி பேசுகிறார்கள். இது சாத்தானுடைய சிந்தை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து எல்லாம் ஊழியர்கள் எப்படிப்பட்ட பெரிய ஊழியர்களாக இருந்தாலும் அவர்கள் நீங்கள் எல்லாம் சகோதரர்கள், சகோதர சகோதரிகள், அப்படித்தான் பேச வேண்டும். ஆனால் இன்றைக்கு பெரிய பெரிய பட்டங்களை வைத்துக்கொண்டு தங்களை மேலாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அப்போஸ்தலன் பேதுரு நமக்கு ஆலோசனையாக 1 பேதுரு 5:5 ஒருவருக்கொருவர் நீங்கள் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை நமக்கு இருக்க வேண்டும். பெரிய பட்டம் தேவையில்லை. இந்த உலகத்திலே ஒருவருக்கொருவர் சகோதரர்கள், சகோதரிகள்.
அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். இப்பொழுது ஐந்தாவதாக நாம் பார்க்கும் போது, நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, வேத வசனத்தை பெற்றவர்கள் தேவர்களாயிருக்கிறீர்கள். இப்போ நம்மிடம் இந்த படைத்தல், காத்தல், இந்த அழித்தல், இந்த 3 காரியங்களும் பொருந்தி போகிறதா என்று பார்த்தால் ஆம், பொருந்தி போகிறது. அது எப்படி என்றால் பாருங்கள், நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அநேக சத்தியங்களை கேட்டு நாம் நம்மை ஞான ஸ்நானம் மூலமாக தேவனுக்கு அர்ப்பணம் செய்து உடன்படிக்கை எடுத்து தேவனிடத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோம். இனி நான் உங்கள் சித்தமே செய்வேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை ஜீவிக்கிறார் என்று நம்மை நாம் அர்ப்பணிக்கும் போது தேவன் அவருடைய சார்பாக தமது பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து அங்கே ஒரு புது சிருஷ்டி, புது சிந்தையை நமக்குள்ளாக உருவாக்குகிறார். புதிய மனிதன், புதிய சிந்தை. இதைத்தான் வேதம் 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று புது சிருஷ்டியை நாம் உருவாக்குகிறோம். படைத்தல், அதை நாம் செய்கிறோம். அடுத்ததாக அந்த புது சிருஷ்டியை நாளுக்கு நாள் வளர்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த சாயலுக்கு ஏற்றபடி நாம் வளர்க்கிறவர்களாக இருந்தால் நாம் அதை பாதுகாக்கிறோம். படைத்தல், காத்தல். அப்படி என்றால் அதை அழிக்க முடியுமா என்றால் அது கூட வெகு சுலபமான காரியம். வேதவசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 6:4 வசனங்களிலே அங்கே படியுங்கள். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும், எபிரேயர் 6:4-6. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும், பரம ஈவை ருசி பார்த்தும், பரிசுத்தாவியை பெற்றும், தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். பார்த்தீங்களா, அந்த புது சிருஷ்டி அழித்து போடுவது கூட சுலபம். இங்க 5 காரியங்கள். முதலாவது, பிரகாசிப்பிக்கப்படுகிறோம், சத்திய வெளிச்சம் நம்மில் வருகிறது, பிரகாசம் அடைக்கிறோம். இரண்டாவது, பரம ஈவை ருசி பார்க்கிறோம், தேவனுடைய மகா பெரிய அன்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த தியாகம், இவைகளையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறோம். நான்காவதாக, தேவனுடைய வார்த்தை, வாக்குத்தத்தங்கள், மேலான ஆசீர்வாதங்களை குறித்த இந்த வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஐந்தாவதாக, இனிவரும் உலகத்தின் பலன், தேவனுடைய ராஜ்யம் பற்றிய அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இவைகளை அறிந்த பிறகு மறுதலித்து போனால் மறுதலித்து போவது வெகு சுலபம். உலக காரியங்களிலே கொஞ்சம் நாட்டத்தை நாம் கொண்டு போனாலே போதும். உலக காரியங்களோடு நாம் அப்படியே ரொம்ப பிஸியாக இருந்தாலே போதும். நம்மில் இருக்கிற விசுவாசம் நாளுக்கு நாள் குறைந்து 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 அப்படியாக நாம் உலகத்தார் போல இதை மறுதலிக்கிறவர்களாக போய்விடுவோம். வேதவசனம் சொல்லுகிறது, அப்படி மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை மறுபடியும் சிலுவையில் அறைவது போல. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அழித்தல் என்பது கூட நம்மால் செய்ய முடியும். அதிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த நமக்குள்ளாக நம்மை தேவர்கள் என்று சொல்லும் போது நாமும் புது சிருஷ்டியை உருவாக்குகிறோம், பாதுகாக்கிறோம், அதை வளர்க்கிறோம். அதை அழிப்பதற்கு கூட சான்சஸ் இருக்கிறது. அதனால அதிக கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் பாருங்கள், புது சிருஷ்டியை நாம் அதிகமாக நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக
வரும்போது நம்முடைய இந்த மாம்ச சரீரத்தை அவர் தள்ளி போட்டு புதுசான மேன்மையான ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை அவர் கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்துவார். இது 2 தீமோத்தேயு 4:8 இந்த வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தீங்களா? 2 தீமோத்தேயு 4:8. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். யாவருக்கும் தந்தருளுவார். இப்போ புது சிருஷ்டியை நாம் நாளுக்கு நாள் வளர்த்து கிறிஸ்துவின் சாயலுக்கு பார்க்க வரும்போது நீங்கள் தேவர்கள் அந்த நிலைக்கு நாம் வருகிறோம். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அடுத்ததாக 3வது ஒரு பார்வை நாம் எப்படி என்றால் பாருங்கள், காட் தேவன் என்றால் என்னென்ன கேரக்டர் அவர்களிடத்திலே காணப்படும், அவர்கள் என்னென்ன கேரக்டரை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள் என்றால் இதை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நாம் பார்க்கிறோம். முழுமையாக அவர் பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்துகிறவராய் இருந்தார். அதனால ஆண்டவர் இயேசு சொல்லும் போது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். பிதா அவருக்குள்ளாக இருந்தார். பிதாவை எப்பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறவராகவே இருந்தார். அதனால பாருங்கள், யோவான் 8:29 என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். எப்போதும் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறார். அதுதான் பிதா அவரோடு கூட இருக்கிறார். அதனால் அவர் தனியே இருக்க விடவில்லை. அப்போ பிதாவின் சித்தம் அறிந்து அதன்படி நாம் ஜீவித்தால் பிதா நம்மோடு கூட இருப்பார். நாம் பிதாவை வெளிப்படுத்துகிறவராக இருப்போம். இது முதலாவது கேரக்டர். பாருங்கள், நம்முடைய வீடுகளிலே முதலாவது நான் தேவன், நான் பிதாவை வெளிப்படுத்துகிறேன். அப்படியே சபை கூடுகைகளிலே, அப்படியே நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் சமுதாயத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவனை போல தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் மாதிரியாக கொண்டு அப்படியாக நம்முடைய வாழ்க்கை இருந்தால் நாம் தேவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவர் 30 வயது வரையிலும் பெற்றோருக்கு கீழ்ப்பட்டிருந்தார் என்று படிக்கிறோம். அப்படி என்றால் அந்த பெற்றோருக்கு எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை காண்பித்திருப்பார். அதன் பிறகு ஞானஸ்நான உடன்படிக்கை செய்து தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக வருகிறார். முழுமையான அர்ப்பணிப்பு. அவர் அதன் பிறகு கிராமம் தோறும் பட்டணம் தோறும் ஒவ்வொரு தேசங்களுக்கும் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு தங்குவதற்கென்று ஒரு தனி இடமில்லை. அப்படியாக அவருடைய ஊழியங்கள் ஒரு அர்ப்பணிப்பு ஊழியம். அதே சமயத்தில் அவருடைய வாழ்க்கை ஒரு பாவம் இல்லாத வாழ்க்கை. தேவனோடு எப்போதும் தொடர்பில் இருக்கிறார். ஜெபம் ஜெபம் ஜெபம். பாருங்கள், மரணம் வரையிலும் அப்படியாக தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முழு அர்ப்பணிப்பு காண்பிடித்து அங்கே கீழ்ப்படுகிறார். அப்படியே அவர் போதிக்கிறார். தேவன் கொடுத்த வார்த்தைகளை அப்படியே போதிக்கிறார். அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். அவர் போதித்தபடியே வாழ்ந்தார். அப்படியே பாருங்கள், சாதாரண ஏழை எளிய மக்கள் மேல் மிகவும் பரிதபிக்கிறவராக இருந்தார். அநேக இடங்களிலே அவர் சொல்லும்போது ஜனங்களை பார்த்து மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள்.
இவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று அவர் பேசினார். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். பாருங்கள், 1 யோவான் 3:1 பாருங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. நம்மை தேவனுடைய பிள்ளை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் பிதாவானவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பாருங்கள், இந்த உலகத்துல பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள். நமக்கு தெரிந்த அதானி அம்பானி போன்றவர்கள் நம்மை பிள்ளை என்று சொல்லுவார்களா? ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் பரலோகத்தின் தேவன், சர்வலோகத்தின் தேவன், சர்வ வல்லமையுடைய தேவன் நம்மை பிள்ளை என்று அழைக்கிறார். அப்படி என்றால் பிதாவான தேவன் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். அப்படி என்றால் நாம் பரலோகத்தின் தேவனுடைய குணத்தை அப்படியே நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதைத்தான் காண்பித்தார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படியாக பிதாவை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இயேசு பாருங்கள், அப்படியாக பிதாவான தேவன் எப்படிப்பட்டவராய் ஒவ்வொரு இந்த பூமியில இருந்தால், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் எப்படி அவர் அந்த இடத்திலே நடந்து கொள்வாரோ அப்படியே அவர் நடந்து கொண்டார். ஆண்டவர் இயேசு பிதாவை வெளிப்படுத்துகிறவராக அநேக சூழ்நிலைகள் அவருக்கு வந்தது. அவரை குற்றப்படுத்தி கொண்டிருந்தார்கள் வேதபாரகர்கள், பரிசேயர்கள் எல்லாம். அந்த இடத்திலே ஞானமாக வார்த்தைகளை பேசி தேவனை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே அங்கு அநேக போதனைகளை செய்கிறார் சீசர்களுக்கு. அங்கே சீசர்களிடத்திலே பேசும்போது, நீங்கள் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன என்று சொல்லுகிறார். 31ஆம் வசனத்துல, மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும். இப்படிப்பட்ட போதனை, இதுதான் கோல்டன் லா, ரூல், தேவனுடைய பிரமாணம். அப்படியே 35 சொல்லும் போது படிங்களத 35, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. பார்த்தீங்களா? அக்கிரம நன்மை செய்கிறார், நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகள், எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். ஆண்டவர் இயேசுவிலே இதை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே நாம் தெளிவாக ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லும்போது, அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டிக் கொண்டார். அவரை கொலை செய்கிறார்கள், ஆணி அடிக்கிறார்கள், துப்புகிறார்கள், அவரை குத்துகிறார்கள், அவர்களுக்காக வேண்டுதல். இதுதான் பிதாவினுடைய ஒரு குணம். இங்க வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தின் பிதா, 36ஆம் வசனம், உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய். பிதாவை வெளிப்படுத்துகிறவராகவே இருந்தார். இரக்கம், அன்பு. இன்னும் பிதாவை குறித்து சொல்லும் போது மத்திய 5ஆம் அதிகாரத்திலே அவர் பூரண சர்க்குணர், எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர், பூரண சர்க்கு. அப்படியே ஆண்டவர் இயேசு இருந்தார். ஆண்டவர், என்னை ஆண்டவர் ஆண்டவர் என்று அழைக்கிறீர்களே, நான் சொல்றபடி நீங்க செய்கிறது ஆண்டவர் என்றால் பாருங்கள், ஆளுகை செய்பவர் என்று பொருள்படும். ஆளுகை செய்வது. நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலைகளை தேவனுடைய வசனம், வார்த்தையின்படி நாம் அந்த சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது எந்த சூழ்நிலை ஆனாலும்,
ஒருவேளை நம்மை புகழ்ந்து பேசுகிறதாக இருந்தாலும், எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது உங்களுக்கு ஐயோ என்று சொல்லப்படும். இல்லாவிட்டால் குற்றப்படுத்தினாலும் அந்த இடத்துல வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் அப்படியே அந்த இடத்திலே அபியாசப்படுத்தி ஆளுகை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நாமும் ஆண்டவர். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியாக இருந்தார். பாருங்கள், இன்றைக்கு உலகத்துல நம்ம பார்க்கும்போது அநேகமான தீவிரவாதங்கள், யுத்தங்கள், அநேக தீமைகள், சிறு பிள்ளைகள், பெண்களுக்கு விரோதமான அநேக அநீதியான காரியங்கள் நடக்கிறது. இவையெல்லாம் பார்க்கும்போது தேவனுக்கு ஒரு சமாதானம் இல்லாத, ஐயோ இப்படி நடக்கிறதே என்று தேவன் பதட்டப்படுவாரா என்றால் நிச்சயமாக அப்படி இல்லை. ஏனென்றால் ஒரு காலம் வருகிறது, அந்த நாட்களிலே தீமையே இருக்காது. எந்த ஒரு ஜனங்களுக்கும் தீமை செய்ய முடியாத காலம் வருகிறது. அதனால அப்படிப்பட்ட ஒரு பதட்டம் தேவனுக்கு வராது. இந்த உலகத்திலே பாவம், அநீதி, தீமை இருக்கிறது வரையிலும் இந்த தீமைகள் நடக்கும். நாம் எப்படி இவைகளை குறித்து பார்க்கிறோம்? ஐயோ இப்படி நடக்கிறதே என்று பதட்டப்படுகிறோமா? தேவையில்லை. அப்படி இருந்தால் நாமும் கடவுள், தேவனை போல சிந்தை, இவையெல்லாம் ஒரு நாள் மாறி போகும். தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. இந்த ராஜ்யத்துல தீமை செய்ய முடியாது. அங்கே நீதி வாசமாயிருக்கும். அப்படிப்பட்ட காலம் வருகிறதுனால, இப்பொழுது தீமை பாவம் இருக்கிறதுனால, தீமை பாவம் எவ்வளவு அதிகமாக வருகிறதோ அவ்வளவாக தீமை பெருகி போகும். இதை தேவன் அறிவார். நாமும் அப்படி அறிந்து இவைகளை எல்லாம் இல்லாமல் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். இதோ தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது என்ற ஒரு மனநிலை நமக்கும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாமும் தேவர்கள். அப்படியே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அங்க படிக்கும் போது படியுங்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். பொய் சொல்ல முடியாது. பொய் சாத்தானுடைய காரியமாக இருக்கிறது. சொன்ன காரியத்தை செய்யாமல் தேவன் இருக்கவே மாட்டார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், பொய்யுரையாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அப்படி இருக்கிறோமா? நாம் வாக்கு கொடுத்து நாம் அப்படியே இருக்கிறோமா? பொய் சொல்லாமல் இருக்கிறோமா? அப்படி என்றால் நாம் தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். ஆண்டவர் இயேசு சொல்லும் போது, என் கிரியைகளை பார்த்து நான் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியாக அவர் வாழ்ந்தார். நாம் அப்படி சொல்ல முடியுமா? என்னுடைய கிரியைகளை பார்த்து நான் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், அது அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் நாம் ஆண்டவர், நாம் கூட கடவுள். இப்படி 1 யோவான் 3:10. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நீதி செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நீதி, நீதி நியாயத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளிடத்திலே நாம் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரிடத்திலும் அன்பு. தேவன் அப்படிப்பட்டவராயிருக்கிறார், பூரண சர்க்குணராயிருக்கிறார். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரிடத்திலும் அன்பு காட்டி அரவணைத்து பரிதபிக்கிறவராக இருந்து நன்மை செய்கிறவராக இருந்தார். வேதத்திலே நாம் படிக்கும் போது அப்போஸ்தலர் 17:26
மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதங்கும் குடியிருந்துச்சு. எல்லாருமே ஒரே இரத்தம், ஆதாமின் வழியிலே வந்த எல்லாரும் ஜனங்களும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள், சகோதரிகள். தேவன் அப்படியாக ஒவ்வொரு இடத்திலே குடியிருக்க செய்திருக்கிறார். அதனால எல்லாரிடத்திலும் நாம் அன்பு கூற வேண்டும். நமக்கு தீமை செய்திருந்தால் கூட அது என்னுடைய சகோதரன், என்னுடைய அண்ணா, என்னுடைய தம்பி, என்னுடைய சகோதரி என்று அப்படியாக நாம் நினைத்து விட்டால், அந்த மனநிலை இருக்கும்போது நாம் அவர்களை மன்னிக்க முடியும், மறக்க முடியும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். வசனம் படிக்கும்போது 10ஆம் வசனம், தன் சகோதரனில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. இப்படிப்பட்ட அன்பிலே வளர்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த வரப்போகிற தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற 3ஆம் உலகத்திலே பாருங்கள், ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடு பலி புண்ணியத்தினாலே மரித்தோரிலிருந்து எழுந்து வந்து நீதியை கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு மாதிரியாக வைக்கப்படும். பார், என்னுடைய பிள்ளை இந்த அநீதி நிறைந்த உலகத்தில் எப்படிப்பட்ட நீதியிலே வாழ்ந்திருக்கிறார், படமாக வைக்கப்படும். நமக்கு இப்பொழுது இருக்கிற நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை ஒரு மாதிரி. அப்படி அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி. இவைகளை நாம் கற்று நாமும் ஒரு மாதிரியாக மாற வேண்டும். உலகத்து ஜனங்களுக்கு நாம் மாதிரியாக இந்த நாட்களிலே வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். இப்படியாக நாம் 3 கோணத்திலே இந்த நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்ற வசனத்தை குறித்து நாம் தியானித்தோம். இதன்படி பார்த்தால் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் கடவுளா, நாம் தேவர்களா என்றார். இன்றிலிருந்து பாருங்கள், நாம் அப்படிப்பட்ட மனநிலை, கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அந்த சூழ்நிலைகளை தேவனுடைய வார்த்தையின் மூலம் அங்கே அதை அபியாசப்படுத்தி அதை கையாளுகை செய்தாரோ, அப்படி நாமும் ஒவ்வொரு நாள் ஒரு நாள் முதலாவது முயற்சி செய்ய வேண்டும். நான் தேவன், நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உடையவனாய் இருக்கிறேன், நான் அப்படியாக வாழப்போகிறேன் என்று ஒரு நாள் காலை எழும்பின உடனே தீர்மானம் பண்ணி, அன்று நாம் எதிர்கொள்கிற எல்லா சூழ்நிலைகளையும் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் அபியாசப்படுத்தினால் அன்றைக்கு நாம் ஒரு பாவம் செய்திருக்க மாட்டோம். நாம் அநேகரை மன்னித்திருப்போம். நாம் அநேகருக்கு அன்பு காட்டியிருப்போம், நீதி செய்திருப்போம், இரக்கம் காட்டியிருப்போம், அநேகருக்கு நன்மை கூட செய்திருப்போம். அந்த நாள் இரவிலே நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அந்த நாள் நமக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை, மன மகிழ்ச்சியை தருகிற நாளாக அந்த நாள் இருந்திருக்கும். இதை போல ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டிருந்தால் நமக்குள்ளாக பரலோக ராஜ்யமே வந்துவிடும். மிகுந்த ஒரு சமாதானம் நமக்குள்ளாக வந்துவிடும், சந்தோஷம் வந்துவிடும். இந்த உலகத்திலே நாம் அப்படிப்பட்டதான பயிற்சிகளை இப்பொழுது எடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படியாக பயிற்சி எடுத்து ஒவ்வொரு நாளும் நாம் அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நாம் பரலோகத்துக்கு போகும்போது
அங்கே நிஜமான பரலோகத்திலே நாம் காணப்படுவோம். அந்த மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் இப்பொழுதே நாம் பயிற்சி எடுக்க வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி தேவன் அப்படியாக வைத்திருக்கிறார். எல்லாரையும் நேசிக்க, மன்னிக்க, அன்பு காட்ட, நீதி செய்ய, இரக்கம் காட்ட, அப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாக நாம் இருந்து மேலான அந்த பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. அப்படிப்பட்டதான கிறிஸ்துவின் சிந்தையை நாம் அணிந்து கொண்டு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போல நீங்கள் தேவர்களாயிருக்கிறீர்கள் என்ற அந்த வார்த்தையை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள தேவன் தாமே உதவி செய்வாராக. God bless you. ஆமென்.